சர்க்கம் 45 அமிழ்தம் தோன்றுதல். விஸ்வாமித்திரர் கூறிய கதையை கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்த ராம லட்சுமணர்கள் அவரிடம் இவ்வாறு கூறினார்கள். வேத வித்தகரே, புனிதமான கங்கை தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து சகரகுமாரர்களால் தோண்டப்பட்ட பள்ளத்தை நீரால் நிரப்பி சாகரமாக்கிய உன்னதமான கதையை கூறினீர்களே, அது மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. தாங்கள் கூறிய அந்த கதையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு இரவு முழுவதும் நொடி பொழுதாக கழிந்து விட்டது. விஸ்வாமித்திரர் சொன்ன மங்களமான கதையிலே மனம் லயித்து லட்சுமணனுடன் பேசிக் கொண்டிருந்ததில் இரவு முழுவதும் கழிந்தது. நிர்மலமான வைகரை பொழுது தோன்றியதும் காலை சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கடமைகளை செய்த பின்னர் மாமுனிவர் விஸ்வாமித்திரரிடம் சென்று ராகவன் இவ்வாறு கூறினார். வந்தனைக்குரிய இரவு மடந்தை சென்று விட்டாள். கேட்க உகந்த உயர்ந்த கதையையும் கேட்டுவிட்டேன். நீரோட்டங்களில் தலை சிறந்ததான புண்ணியம் நல்கும் திரிபதகா நதியை அடைந்து அதை கடந்து அக்கறை செல்வோம். புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டிக்கும் முனிவர்களுக்கு ஏற்ற வகையில் சுகமான இருக்கை இந்த படகில் அமைக்கப்பட்டுள்ளது. தாங்கள் இங்கே வந்திருப்பதை அறிந்து கொண்டு இவ்விடத்திய முனிவர்கள் உடனடியாக இதை அனுப்பி இருக்கிறார்கள். ராமன் கூறியதை கேட்ட அவர் முனிவர் கூட்டங்களோடும் ராமனோடும் அந்த ஓடத்தில் ஏறி நதியை கடந்து சென்றார். வடக்கு கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த முனிவர்களுக்கு உபச்சாரங்கள் செய்து கங்கையின் கரையில் தங்கினார்கள். அப்போது விசாலா என்னும் நகரத்தை அங்கிருந்தவாறே பார்த்தார்கள். பின்னர் அழகிய தெய்வீகமான தேவலோகம் போல விளங்கும் விசாலா நகரத்திற்கு ராம லட்சுமணர்களோடு முனிவர் விரைந்து சென்றார். மகா மேதாவியான ராமன் கைகளை கூப்பிக்கொண்டு மாமுனிவர் விஸ்வாமித்திரரிடம் சிறந்த நகரமான விசாலாவை பற்றி கேட்டார். மாமுனிவரே, விசாலா நகரத்தில் எந்த வம்சம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன். தங்களை வணங்கி கேட்கிறேன். இதை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். ராமன் கேட்ட கேள்விக்கு முனிவர் மிக தொன்மையான விசாலா நகரத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ராமா, இந்திரனிடமிருந்து நான் கேட்டு தெரிந்து கொண்ட விவரங்களை இப்போது என்னிடமிருந்து கேள். இந்த நாட்டின் உண்மையான வரலாற்றை கேட்பாயாக. முன்னர் ஒரு கிருதயுகத்தில் திதியின் மைந்தர்களான தைத்தியர்கள் மகாபலசாலிகளாக இருந்தார்கள். அதிதியின் புதல்வர்களான தேவர்கள் பெரும்பேறு பெற்றவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் தர்ம நெறியில் ஆழ்ந்த பற்றுடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆண் புலியே, ஒரு சமயம் அவர்களுக்கு நாம் மரணம், மூப்பு, நோய் இல்லாதவர்களாக எப்படி ஆவோம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. இவ்வாறு ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கடலை கடைந்து அதன் சாரத்தை அடைவோம் என்ற எண்ணம் பராக்கிரமசாலிகளான அவர்களுக்கு உண்டாயிற்று. எல்லை காண முடியாத ஆற்றல் பெற்றிருந்த அவர்கள் அவ்வாறே நிச்சயம் செய்து வாசுகியை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் வைத்து பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். 1000 ஆண்டுகள் கழிந்த பின் ஆயுள்வேத வடிவினராக தர்மாத்மாவான ஒரு ஆண் ஒரு கையில் தண்டமும் மற்றொரு கையில் கமண்டலமும் தாங்கியவராக வெளிப்பட்டார். அவருக்கு தன்வந்திரி என்று பெயர். அவருக்கு பின் மிகவும் ஒளி பொருந்திய அப்சரசுகள் தோன்றினார்கள். மத்தினால் கடைந்த போது அப்புவின் சாரத்தினால் உருவாக்கப்பட்ட அழகிகள் என்பதால் அப்சரஸ் என்ற பெயர் அவர்களுக்கு ஏற்பட்டது. காந்திமிக்க 60 கோடி அப்சர பெண்கள் பார்க்கடலில் இருந்து தோன்றினார்கள். காக்குத்தனே, அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களின் எண்ணிக்கைக்கு கணக்கே இல்லை. அந்த அப்சர மங்கைகளை தேவ தானவர்கள் யாரும் மனம் செய்து கொள்ள ஒப்பவில்லை. யாரோலும் ஏற்றுக்கொள்ளப்படாத அவர்கள் பொது மகளிர் ஆனார்கள். பிறகு ரகுநந்தனா, வருணனுடைய புதல்வியான வாருணி மேலே வந்தாள். அதிர்ஷ்டக்காரியான அவள் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்பவனை தேடிக்கொண்டு போனாள். திதியினுடைய புத்திரர்களான தைத்தியர்கள் வருணகுமாரத்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. குற்றமற்ற அவளை அதிதியின் மைந்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வாருணி சுரா என்பவளை மறுத்த திதியின் புதல்வர்கள் அசுரர்கள், சுராவை ஒதுக்கியவர்கள் என்றும், அவளை ஏற்றுக்கொண்ட அதிதியின் குமாரர்கள் சுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். வாருணியை ஏற்றுக்கொண்ட சுரர்கள் மனம் மகிழ்ந்து ஆனந்தமயமாக இருந்தார்கள். குதிரைகளில் சிறந்ததான உச்சை ஸ்ரவமும் கௌஸ்துபம் என்ற ரத்னமும் மேலே எழுந்து வந்தன. புருஷோத்தமனே, அதை தொடர்ந்து மகிமை பொருந்திய அமிழ்தம் வெளிப்பட்டது. பின்னர் அதன் காரணமாக மிக பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டது. அதிதியின் புதல்வர்கள் திதியின் மைந்தர்களை கொன்று குவித்தார்கள். ஒரு சமயம் அசுரர்கள் ராட்சசர்களை உடன் அழைத்து கொண்டு வந்தார்கள். வீரனே, 3 உலகங்களையும் மயங்க செய்யும் கோரமான யுத்தம் நடந்தது. பேரழிவு ஏற்பட்டதும் மகாபலசாலியான விஷ்ணு மோகினி என்ற மாயா வடிவத்தில் வந்து
வேகமாக அமிர்தத்தை கைப்பற்றி கொண்டு போய்விட்டார். புருஷோத்தமரும் அழிவில்லாதவருமான விஷ்ணுவை எதிர்த்து சென்ற அசுரர்கள் பராக்கிரமம் மிக்க விஷ்ணுவால் தூள் தூள் ஆக்கப்பட்டார்கள். அதிதியின் சொந்த பிள்ளைகளான சுரர்கள் திதியினுடைய மைந்தர்களை தாக்கி ஒழித்தார்கள். திதி அதிதியின் குமாரர்களிடையே நடந்த அந்த கடுமையான போரில் திதியின் புத்திரர்களை அழித்து இந்திரன் ராஜ்யத்தை மீட்டு கொண்டான். மகிழ்ச்சியுடன் ரிஷி கூட்டங்களோடும் சாரணர்களோடும் கூடிய உலகங்களை ஆளத் தொடங்கினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 45வது சர்க்கம் முற்றிற்று.